புதியுக நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். மூஷேக வாகன மோதகஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. முழுமுதற் கடவுளாம் விநாயகரின் துணை கொண்டு இந்த தித்திக்கும் திங்கட்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் வாஸ்து குறித்த உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதிலளிப்பதற்காகவே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் மிகச்சிறந்த வாஸ்து வல்லுநர், KGB வாஸ்து நிறுவனர், ஸ்தபதி திரு KG பாலகுமாரன் அவர்கள். அவர்கிட்ட நீங்க பேசணும்னா 044559695565 என்ற எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. புதியுகம் நேயர்களுக்கு KGB வாஸ்துவின் அன்பான வணக்கம். சார், இப்போ நமக்கெல்லாம் கனவு இல்லம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் சார். அதாவது உணவு, உடை, இருப்பிடம் அப்படிங்கிற வரிசையில் அது இருப்பிடம் முக்கியமானதாக இருக்குது. அந்த வகையில் சார் இப்போ அந்த பாலக்கால் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பேஸ்மெண்ட் அதாவது எப்போ எந்த நேரத்தில் போடணும் அப்படின்லாம் இருக்குங்களா? அது எந்த நேரத்தில் போட்டால் நல்லது? அதோடு இல்லாமல் இந்த பூமி பூஜை எந்த பகுதியில் செஞ்சால் நல்லது சார்? அது மேடம் இந்த பாலக்கால்ன்றது பார்த்தீங்கன்னா, பாலக்கால் பூமி பூஜை போடுறதுன்றது வாஸ்து நாள் மிக சிறப்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வாஸ்து நாள் சில பேர் கிடைக்காதவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த வளர்பிறை முகூர்த்த நாள் இருக்கு இல்லைங்களா, அதில் கூட பண்ணுறது சிறப்பு தான். ஆனால் இதை தாண்டி இப்போ என்ன, இந்த எல்லா 12 மாதம் இந்த வர்ற ஒரு வாஸ்துவனுடைய இதில் வைகாசி மாதம் வர்ற இப்போ வர திங்கட்கிழமைக்கு வருது இல்லைங்களா, 3ஆம் தேதி வருது. அந்த தேதியில் அந்த வாஸ்து நாளில் போடுறது மிக சிறப்பு. ஏன்னா காசு இல்லாதவங்க கூட அந்த இடத்துல அந்த நேரத்தில் போட்டாங்கன்னா வீடு கட்டி வந்துடலாம். ஏன்னா எந்த ரூபத்தில் பில்டிங் முடியுதுன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு முடியும். ஏன்னா இதை நான் அதிகப்படியான மக்களுக்குன்னு சொல்கிறது சிரமப்படுறவர்களுக்கு இந்த லைவே என்னென்னா, இப்போ வர்ற 3ஆம் தேதி விட்டுற வேண்டாம் அப்படின்றது தான். ஏன்னா இதில் ரொம்ப, அதாவது என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னாலும் லோன் மூலியமாகவே இல்லை யாரோ ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணி அவங்கள அந்த பில்டிங்கை முடித்து சார் வந்துட்டேங்க சார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துடலாம். அதனால தான் வாஸ்து நாளுக்கு இருக்குது. அதுவும் வைகாசி வர்ற வைகாசி வாஸ்துவில் தான் ரொம்ப சிறப்பு. அது எல்லா நாளும் நல்ல நாள் தான். இதில் ரொம்ப முடியாதவங்க பண்ணி வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை நல்லா செஞ்சு பார்த்து முடிச்சு வந்தவங்களே சொல்லியிருக்காங்க. நிறையா நான் அது மாதிரி பண்ணி விட்டுருக்கிறேன். கண்டிப்பாக சார். அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நாங்கள் கேலண்டர்லாம் பார்க்கும்போது ஒரு மேல் நோக்கு நாள், கீழ் நோக்கு நாள், சமநிலை நோக்கு நாள்லாம் இருக்கும். அதெல்லாம் கூட பார்க்கலாம். அதுங்க மேடம், அது மேல் நோக்கு இது நம்ம வாஸ்து நாள்ன்றது பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு மட்டும் நம்ம கொடுத்துருக்காங்க. அதில் கல்யாண காது கூத்தெல்லாம் வைக்க முடியாது. அதனால் என்னென்னா, வீடு கட்டும்போது அதில் செவ்வாய்க்கிழமை கருநாள் வருது சார், சனிக்கிழமை வருது, செவ்வாய்க்கிழமை வருதுலாம் பார்க்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாஸ்துக்கு போக முடியாது. வாஸ்து நாளில் வர்றது எது வேணும், அஷ்டமியில் கூட வரும். அப்போ என்னென்னா, அந்த அரை மணி நேரம் நீங்கள் அந்த பூமியை அந்த வாஸ்து பகவான் எழுப்புகிற நேரம் அந்த நேரத்தை நீங்கள் பார்க்கணும். தவிர இப்போ நம்ம எல்லாம் மற்றவங்க சொந்தக்காரங்க சொல்கிறாங்க கிழமை சரியில்லை, அது சரியில்லை, நீங்கள் அதுக்கு போகக்கூடாது. அதுக்கு முகூர்த்த நாள் தான் போகணும். ஆனால் வாஸ்து நாளில் போடுறவங்க எல்லாருமே தட்டி வீடு சரசரன்னு வேலை வந்துடும். அதாவது வாஸ்து நாள்னா கண்ணை மூடிக்கிட்டு நம்ம பண்ணிடலாம். அப்புறம் அந்த வாஸ்து போடுற நாளும் பார்த்தீங்கன்னா, அந்த நாள் இருக்கு இல்லைங்களா, அந்த பாலக்கால் போடுறதும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா கன்னிமூலையில் போடுவாங்க. கன்னிமூலையில் போட்டாங்கன்னா அது பெட்ரூமுக்கு போயிடும். வாஸ்து பகவானுடைய தலை ஈசானியத்தில் இருக்குது, கால் கன்னிமூலையில் இருக்குது. அதில் நம்ம போட்டோன்னா அந்த போட்டு நம்ம சாமிக்கு வைக்கிற கல்லெல்லாம் அங்கே வச்சுட்டு நம்ம கட்டில் போட்டு அந்த இடத்த இருட்டு அடைச்சி மூடிடுறோம். அப்போது ஃப்ரண்ட்டில் அந்த ஈசானிய பாகத்தில் ஹாலில் இருக்க ஈசானிய பாகத்தில் கால் மிதிப்படாத இடத்துல இந்த கிராஸ் அடித்து பண்ணணும். கிராஸ் என்ன எப்படின்னா, ஈசானிய பாகத்திலேருந்து ஒரு நூல் அடித்து கன்னிமூலை வரைக்கும் ஒரு நூல் அடித்து அந்த நூலில் படாத அளவுக்கு கிழக்கோ வடக்கோ வர்ற மாதிரி செவ்வகமாக பள்ளம் பறித்து அதில் தான் நம்ம பாலக்கால் போடணும். நம்ம மேக்ஸிமம் ஸ்தபதி டைப்பில் போடுவேன். நான் 9 கல் வச்சு போடுவேன். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒரு மாதிரி இருக்கும். இது நேரடியாக நிறைய பேருக்கு நான் பண்ணி திருமண மண்டபம் மற்ற மாதிரி எல்லாமே பெரிய லெவலில் இருக்கிறது எல்லாமே சரசரன்னு வரும். அது அவங்களே பார்த்துக்கலாம். இதில் என்னென்னா, இதை பண்ணும்போது எந்த ஒரு என்ன சொல்கிறது, என்ன நடக்கும்போது வேலையாளுகள் ஸ்பீடாக வரும், எந்த ஒரு சம்பவமும் நடக்காது. பில்டிங் முடிஞ்ச வரைக்கும் சரசரன்னு கொண்டு வந்துடும். இது மாதிரி போடணும். அதனால் ஒரு கை மண் அள்ளுறீங்கன்னு வைங்க, ஒரு வீட்டில் பூமியை குறைக்கணும். ஒரு கை மண் அள்ளுன்னு இப்படி ஈசானிய பாகத்தில் எடுக்கணும். நம்ம போய் கன்னிமூலையில் பறிக்க முடியாது. அப்போ ஒரு மூளை ப்ராக்டிக்கலாக வாஸ்து அப்புறம் ஒரு ப்ராக்டிக்கலாக எடுத்தால் பூமியை குறைக்கணும், அந்த ஈசானியத்தில் தான் நம்ம எடுக்கணும். அது எடுத்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பில்டிங் முடிஞ்சிடும். மேக்ஸிமம் ஈசானிய பாகத்தில் போடுற அனைத்து வீட்டுக்காரங்களும் ரொம்ப சிறப்பாக வந்துடுங்க, டென்ஷன் இருக்காது. அருமையான விளக்கம் சார். ஒரு நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்க பேர் என்னம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? நான் தஞ்சாவூர்லேருந்து பிரியா மேம். ஓகேம்மா, உங்களுடைய வாஸ்து சம்பந்தமான கேள்வியை சார் கிட்ட கேட்கலாமா?
கேட்கலாம் மேம். வணக்கங்கம்மா. வணக்கம் ஐயா. இப்போ நாங்கள் வாடகை வீட்டில் தான் இவ்வளோ நாளாவே இருக்கிறோம். சரிங்கம்மா. ஒரு சொந்த வீடு வாங்கணுங்கிறதுக்கான யோகமே அமையலை. ஆமாம், அது எதனால இப்படி இருக்குன்னு ஜாதகம் பார்த்தாலும் அது ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க, பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் பண்ண பாகம் அது இதுன்னு. இதுக்கான இதான் கோயில் ஏதாவது பரிகாரம் இருக்காங்க? அதாவதுங்கம்மா, இந்த சொந்த வீடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல திருச்செந்தூர் முருகர் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து குருஸ்தலம். குருஸ்தலன்னும் போது நீங்கள் எவ்வளோ பற்றி சிரமப்படுறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த வீடை கொடுத்துருவார். அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு அங்கே தங்கி அங்கே தங்கி வந்து நைட்டு அந்த கடலில் குளிச்சுட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதுவும் 6 முறை போகணும். 6 பௌர்ணமி நீங்கள் போய் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருவார் இறைவன். நீங்கள் அதில் வந்து போய் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் விட்டுற வேண்டாம். அதனால வந்துடுவீங்கம்மா. வாழ்த்துக்கள். சீக்கிரமே வீடு அமைய வாழ்த்துக்கள் பிரியாம்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். இணைப்பில் தான் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நாங்கள் விட்டாசத்தில் நளினி பேசுகிறோம் மேடம். வணக்கம்மா. உங்களுடைய கேள்வியை சார்கிட்ட கேட்கலாமா? சார், எனக்கு சொந்த வீடே அமைய மாட்டேங்குது சார். நாங்கள் வாடகை வீட்டிலே இருக்கோம் சார். வாடகை வீட்டிலே இருக்கிறீங்க. சொந்த வீடு அமைய மாட்டேதுன்னா இப்போ எந்த வாடகை வீடு என்ன திசையை பார்த்த வீட்டில் இருக்கீங்கம்மா? வாடகை தெற்குல பள்ளமாக இருக்குது, மேற்குலையும் பள்ளமாக இருக்குங்க சார். அந்த வீட்டில் இருந்ததுன்னு நீங்கள் சொந்த வீட்டுக்கே போக முடியாதும்மா. இப்போ நீங்கள் இருக்கிறது வந்து எங்கே மேடாக இருக்கணுமோ அந்த இடம் பள்ளமாக இருக்குது உங்கள் இடம். இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் வீடை மாறி வாங்க, நீங்கள் வீடை கட்டி வந்துடலாம். நீங்கள் வீடை மாறி வரும்போது மாடி வரும்போது வடக்கு பார்த்த வீடோ கிழக்கு பார்த்த வீடோ தனி வீடாக வாங்க. சுற்றி காம்பவுண்ட் இருக்க மாதிரி வந்துட்டு வடக்கு பார்த்த வீட்டில் வந்துட்டீங்கனால குபேர திசையுமா, அதில் வந்தீங்கன்னா நீங்கள் வீடு கட்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் போது இந்த வீட்டை விட்டு வெளியே வாங்கம்மா. ரொம்ப சிறப்பாக வந்துடுவீங்க. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி நளினிமா. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். நேரம் நல்ல நேரம். வணக்கம். யார் பேசுறீங்க? இணைப்பில் தான் இருக்கீங்க. உங்க பேர் என்ன சார்? உங்க பேர் உங்க பேர் என்ன? சொல்லுங்க. ஒரு இடம் வாங்கிங்க, இது வெறுத்து மேல ஆகுதுங்க. சரிங்க. இடம் வாங்கிங்க. சரிங்க. இன்னும் வீடே கட்டுறதுங்க அமைப்பு வரமாட்டேங்குங்க. என்ன காரணங்க தெரியல. இப்போ இருக்க வீடு எந்த வீட்டிலமா இருக்கீங்க? எந்த திசை பார்த்த வீட்டில் இருக்கீங்க? இப்போ இருக்க வீடு எந்த திசை பார்த்த வீட்டில் இருக்கிறீங்கம்மா? இப்போ நாங்கள் இருக்கிறது வடக்கு பார்த்த மாதிரி இருக்கிறோங்க. வேற பக்கம் இருக்குங்க. காம்பவுண்ட் இருக்காம்மா? வேற பக்கம் வடக்கு பார்த்த மாதிரி இருக்கு. காம்பவுண்ட் இல்லைங்க. காம்பவுண்ட் இல்லைனால நம்ம வீடு கட்ட முடியாதுமா. அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று காம்பவுண்ட் உள்ள வீட்டுக்கு வாடகைக்கு வடக்கு பார்த்த வீடு, காம்பவுண்டு உள்ள வீடு தனி வீடாக போங்கம்மா. அந்த வீட்டுக்கு நீங்கள் போயிடலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பூமிநாத சுவாமி கோயில்னு ஒன்று இருக்குங்க. அங்கே போனீங்கன்னா ராஜா காலத்து கோயில், தொல்லியல் துறை, அறங்காவல்துறை சேர்ந்த ஒரு கோயில். அந்த கோயிலில் போயிட்டு நீங்கள் வழிபட்டு ஒரு கல் அங்கே அபிஷேகம் பண்ணி ஒரு கல் கொடுப்பாங்க. அந்த கல்லை வச்சு நீங்கள் டெய்லி 48 நாள் வீட்டில் தரிசனம் பண்ணி டெய்லி வெளியே வச்சு காக்கைக்கு சூடாக வெறும் சாதம் மட்டும்தான் வைக்கணும். ஏன்னா சிவனுக்கு வெறும் சாதம் மட்டும் அந்த கல் மேலே வச்சு காகம் எடுக்கிற மாதிரி 48 நாள் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களுக்கு வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அனைத்தும் சிறப்பாக இருக்குமா. நன்றி. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றிமா. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம், நாங்கள் சேலம்லேருந்து ராமேஷ் பேசுகிறேன் மேடம். வணக்கம் சார். உங்களுடைய கேள்வியை கேட்கலாம் சார் கிட்ட. பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். என் பேர் அன்பு சார். நான் வடக்கு திசையில பார்த்து நான் வீடு கட்டிருக்கேன் சார். என்ன திசையை பார்த்து கட்டிருக்கீங்க சார்? வடக்கு திசையை பார்த்து சார். சரி சார், குபேர திசை தான். சொல்லுங்க. அதான் சார், எங்க வீட்டுக்கு எதிர்காலம் இருக்கிறது 50 சொல்லுங்க சார். எதுங்க சார்? வடக்கு திசையை பார்த்து நான் கட்டியிருக்கேன் சார் வீட்டு. சொல்லுங்க சார். அதான் சார், என்னோட வீட்டுக்கு எப்படி இருக்கு என்னன்னு கேட்கணும் சார். அதான் சார், வடக்கு திசை குபேர திசையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்கள் வீட்டில் வெளியே நின்று பார்க்கும்போது இடது கை பக்கமாக இருக்கா சார்? நிலம் இருக்குங்களா? வெளியிலேருந்து பார்க்கும்போது இடது கை பக்கமாக இருக்கா? வீடு வருதுங்க சார். நிலம் இருக்கு.
சரிங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டை பொறுத்தவரை வடக்கும் கிழக்கும் அதிகமான ஜன்னல் இருந்து, என்னங்க கிழக்கும் வடக்கும் அதிகமாக இடம் இருந்து, என்னங்க காம்பவுண்டு சிறப்பாக வந்து கட்டி அதில் வந்து அதனுடைய என்ட்ரன்ஸ் வந்து கேட்டு வந்து ஈசானியத்தில் இருந்து, தண்ணி தொட்டி வந்து நீங்கள் வந்து ஈசானிய பாகத்தில் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் கேட்குற அனைத்து செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணுங்க. இதையும் வந்து வாஸ்து நிபுணருடைய துணையோடு தான் பண்ணணும். உங்கள் ஊரில் இருக்கிறவங்களை பண்ணாலும் நீங்கள் பார்த்து அந்த வாஸ்து நிபுணத்தை பண்ணுங்கள். முடியாத பட்சத்தில் என்னை அழைங்க, நான் உங்களுக்கு வந்து சிறப்பாக பண்ணித்தரேன். நன்றி, வாழ்த்துக்கள். ஐயா அவர்களை நேரில் சந்திக்க வேண்டுமென்றால் ஞாயிறு திங்கள் சென்னையிலும் வியாழன் வெள்ளி கோவையிலும் சந்தித்து பயன்பெறலாம். சார், ஒரு நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கங்க மேடம், நான் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன். நான் உங்க பேர் என்னம்மா? என் பேர் கவிதாங்க மேடம். ஓகேம்மா, உங்களுடைய வாஸ்து சம்பந்தமான கேள்வியை சார்கிட்ட கேட்கலாமா? சரிங்க. வணக்கங்கம்மா. வணக்கங்க ஐயா. ராசி வந்து திருவோண நட்சத்திரம், மகர ராசி. நாங்க ஒரு பிளாட் வாங்கியிருக்கோம், தெற்கு பார்த்தாப்புல இருக்கு. அதே வந்து எங்களுக்கு செத்துவாங்க ஐயா. தெற்கு பார்த்து வாங்கியிருக்கீங்க இல்லையா? தெற்கு பார்த்து வாங்கியிருக்கீங்க என்ன? அதனால் இப்போ ஆமாம், உங்கள் மூலியமாக மக்களுக்கு வந்து நம்ம நிறையா வந்து சொல்கிறதுக்கு ஒரு தகவலாக இருக்கும். இன்னொன்று கேட்டிங்கன்னா, எல்லா மனையும் வந்து சிறப்பான மனை தான். இதில் வந்து தெற்கில் பண்ணும்போது கரெக்டாக வந்து வாஸ்துக்காக மட்டும் வீடு கட்டணுமா? வாஸ்துக்காக வீடு கட்டிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் பிளான் போடும்போது கரெக்டாக ஒரு வாஸ்து நிபுணரை வச்சு நீங்கள் பிளான் ஓகே ஆன பிறகு நீங்கள் வீடு கட்டி வந்தீங்கன்னா சிறப்பாக வந்துடும். இதனால் வந்து தெற்குன்றதுனால யோசிக்க வேண்டாம். எல்லா டைரெக்ஷன் சிறப்பான டைரெக்ஷன் தான். ஆனால் நீங்கள் நல்லா வந்து பிளானை மட்டும் சரியாக போட்டு நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக வந்துடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நன்றி, வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி கவிதாமா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நான் மதுரையிலேருந்து ரமணி பேசுகிறேன் மேடம். வணக்கம்மா, உங்களுடைய வாஸ்து சம்பந்தமான கேள்வியை சார் கிட்ட கேளுங்கம்மா. சரிங்க சரிங்க மேடம். வணக்கங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள். சார், தெற்க பார்த்து எனக்கு வீடு இருக்கு. வீடு கட்டவே முடியல சார், மேலே எடுத்து கட்டவே முடியல. வெறும் இடமா இருக்குது, வெறும் இடமா இருக்குன்னு கட்ட முடியலையா? ஆமா சார், இடம் இருக்கு, வீடும் இருக்கு, அது வாடகைக்கு தான் விட்டுருக்கேன். எல்லார் வீடும் சுத்தி கட்டிட்டாங்க, நாங்க மட்டும் கட்டல சார். அப்படிங்களா மேடம்? அதனால என்னன்னு கேட்டீங்க, நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து அந்த வீடு சுற்றி காம்பவுண்ட் இருக்காம்மா? அந்த இது பத்திரமெல்லாம் என் பேர்ல தான் சார் இருக்கு, ஆனா எடுத்து கட்டவே முடியல சார். கட்ட முடியல. அதனால நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, டோட்டலாகவே என்னன்னு கேட்டிங்கன்னா, குருவாயூர் போங்கம்மா. குருவாயூர் போனீங்கன்னா வந்து ரோகிணி நட்சத்திரம் அன்னைக்கு போங்க. போயிட்டு வந்து ஒரு மாதம், ஒரு 6 மாதத்துக்கிட்ட 6 மாதம் கண்டினியூஸாக போய் அந்த இறைவன்ட்ட வந்து சொல்லிட்டு வாங்க. உங்கள் வீடு சிறப்பாக முடிஞ்சிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கிருஷ்ண பரமாத்மா வந்து உங்களை அந்த அளவுக்கு பார்த்துக்குவார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுற்றி வீடுங்க இருக்கிறதுனால உங்கள் வீடை சுற்றி காம்பவுண்ட் இருக்கா? ஆமாம் சார், சுற்றி காம்பவுண்ட் இருக்கு சார். காம்பவுண்ட் இருக்குது, சரிங்களா? காம்பவுண்ட் இருக்குது, வீடு காட்டியார் இருக்குது. அப்புறம் நம்ம ரொம்ப சிறப்பாக வந்துடுவீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி ரமணிமா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? லட்சுமி பேசுறோம். எங்க இருந்துமா பேசுறீங்க? நாங்க ராணிப்பேட்டை மாவட்டம் மேம். ஓகேம்மா, உங்களுடைய வாஸ்து சம்பந்தமான கேள்வியை சார் கிட்ட கேட்கலாம் நீங்க. வணக்கம் சார். வணக்கங்கம்மா. சார், எங்களது பூர்வீக சொத்து இருக்கு சார் எங்க ஊர்ல. சரிங்கம்மா. நாங்க தனியா இருக்கோம் சார், வேற ஊர்ல இருக்கோம். சரி. எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. சரி. அந்த மனைக்கு வந்து அடமானமா இருந்ததுனால அதுவும் நாங்க மீட்டுட்டோம் பணம் கொடுத்து. சரி. அந்த வீட்டு மணியும் அந்த நிலமும் எங்க கைக்கு ஒன்றும் வரவே மாட்டேங்குது சார். ரொம்ப நாளா 12 வருஷம். இப்போ வரவே மாட்டேது. அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த வீட்டை சுற்றி ஏதாவது, அந்த இடத்த சுற்றி ஏதாவது, அந்த இடம் கரெக்டாக இருக்காமா? இழுத்துருக்கா? ஏதாவது இழுத்துருக்கா? கரெக்டாக செவ்வகமாக இருக்கா? நாங்க வேற ஊர்ல இருக்கோம் சார். நீங்க வேற ஊர்ல இருங்கம்மா. உங்க இடம் வந்து செவ்வகமா இருக்கா? ஏதாவது மூளை இழுத்துருக்கான்னு கேட்டேன். எதுவும் இல்லைங்க சார். ரைட், ஓகே. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னென்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து வாயு மூல பிரச்சனையாக இருக்கும்மா. வாயு மூல பிரச்சனை இருக்கனால தான் நீங்கள் வந்து இவ்வளோ ப்ராப்ளத்தில் போய் நீங்கள் வந்து இப்படி வந்து இந்த பத்திரம்லாம் போய் சிக்கினதுக்கு காரணமே வந்து வாயு மூல பிரச்சனை தான். நீங்கள் வீடு கட்டும்போது வாயு மூலையை மட்டும் சரியாக சிறப்பாக பண்ணி அந்த கரெக்டாக வாஸ்து நிபுணரை வச்சு நீங்கள் பண்ணி வந்தீங்கன்னா சிறப்பாக வந்துடலாமா. நீங்கள் நல்லா பார்த்துங்க. நல்லா வாழ்த்துக்கள். நன்றி. வந்துடலாம் உங்களுக்கு. பார்த்துக்கலாம். அழைப்பிற்கு நன்றி லக்ஷ்மிமா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? எங்க இருந்துமா பேசுறீங்க? பழனியிலிருந்து பேசுறேன் மேடம். உங்க பேருமா? அலிஸ்ரீங்க மேடம். ஓகேம்மா, உங்களுடைய வாஸ்து சம்பந்தமான கேள்வியை நீங்க சார் கிட்ட கேட்கலாமா? வணக்கங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. என்னங்க சார்? சொல்லுங்கம்மா. வீட்டுல ஒரே இதா இருக்குங்க சார், பிரச்சனையா இருக்கு. பொண்ணுக்கு வரணும்னு அமைய மாட்டேங்குது. பொண்ணுக்குங்க வரணும்னு அமைய மாட்டேங்குது. ஏதோ வீட்டுல ஏதோ கால் இருக்குமா?
கண்டிப்பாக இருக்குமா. இது வீட்டில் வந்து இல்லாமல் அதாவது நல்லா இருந்ததுன்னு என்னை கூப்பிட மாட்டீங்களே. அதனால் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து வாயு பாகத்துலேயும் அக்னி பாகத்துலையும் 2 பாகத்துலையும் உங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குமா. அதனால தான் வரன் வந்து வீட்டுக்குள்ளே வர்றதுக்கான வீடை நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. அக்னி பாகத்தில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனை. அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா டோட்டலாகவே வந்து இந்த வீடு காம்பவுண்ட் இருக்காம்மா? வீட்டு காம்பவுண்ட் இருக்குங்களா? இல்லைங்க, வீடுதாங்க சார். காம்பவுண்ட் இல்லைன்னா காம்பவுண்டை கட்டுங்கம்மா. தெற்கு மேற்கும் காம்பவுண்டு கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரமும் சுப நிகழ்ச்சியும் நடக்கும். அதை தாண்டி வடக்கும் கிழக்கும் வரன் வந்துட்ட பிறகு மாப்பிள்ளை வந்துட்ட பிறகு வடக்கும் கிழக்கும் கட்டுங்க, சிறப்பாக வந்துடுவீங்க. வாழ்த்துக்கள். ஐயா அவர்களை சந்திக்க வேண்டுமெனில் ஞாயிறு திங்கள் சென்னையிலும் வியாழன் வெள்ளி கோவையிலும் நேரில் சந்தித்து பயன்பெறலாம். சார், இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து சொந்த வீடு அப்படிங்கிறது கனவாகவே இருக்கக்கூடாது, அதாவது அது நினைவாக ஆகணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்குது சார். அது சில பேருக்கு தான் அமையுது, பல பேருக்கு அமைய மாட்டேங்குது. அதனால் வாடகை வீட்டுக்கு போகிறோம் சார். வாடகை வீட்டுக்கு போகிறதுக்கும் வாஸ்து தேவையா, அது பார்த்து போகணுமா, அப்படியாவது எங்களுக்கு சொந்த வீடு கிடைக்குமா? கண்டிப்பாக ஒரு நல்ல கேள்வி இது. இதில் வந்து மக்கள் எல்லோரும் கேட்க வேண்டிய கேள்வி நீங்கள் கேட்டீங்க. அதாவது வாடகை வீடு அமைப்பாக இருந்தால் தான் நீங்கள் சொந்த வீட்டுக்கு போக முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ எவ்வளோ பெரிய மாளிகை இந்த பங்களா கட்டினவங்க கூட வாடகை வீட்டில் இருந்து தான் போயிருக்காங்க. அப்போது அந்த வீடு விடணும். உங்களுக்கு அந்த வீடு விட்டால் தான் நீங்கள் போய் இடம் வாங்குவீங்க. அந்த வீட்டில் இருந்து தான் நீங்கள் அந்த வீட்டையே சூப்பரைசிங் பார்ப்பீங்க. அப்போது வாடகை வீடு வந்து சிறப்பாக இல்லைன்னா யாராக இருந்தாலும் வந்து சொந்த நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாம் வீடு கட்டி தான் போயிருக்காங்கன்னு வீட்டு ஹவுஸ் ஓனர் சொல்லிகிட்டே இருப்பார். அப்போ என்னென்னா அந்த வீட்டோட அமைப்பு விட்டால் தான் நீங்கள் போக முடியும். மீதி நேரம் உங்களுக்கு நல்லா இருந்தாலும் இருக்கிற இடமும் தூங்குகிற இடமும் உணவு சாப்பிட்ற இடமும் வந்து சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். என்னங்க இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து உங்கள் சொந்த கார் வச்சுருக்கீங்க, சர்வீஸ் விட்டுட்டீங்க. அப்போ வந்து ஒரு வாடகைக்கு ஒரு கார் எடுக்கிறீங்க. அவர் ஒரு 3 கிலோமீட்டர் போகணும். வாடகை கார் எடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து பிரேக்கு இல்லை, ஹார்னும் இல்லை. என்னங்க இது எப்படி போவீங்க? 2 கிலோமீட்டர் தான் போகும். அப்போது என்னென்னு கேட்டிங்கன்னா 2 கிலோமீட்டர் போனாலும் எல்லாமே சரியாக இருந்தால் தான் போக முடியும். அப்போது நீங்கள் வந்து வீடு வந்து எந்த வீடாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வாடகை வீடாக சொந்த வீடாக இருந்தாலும் எல்லாமே சரியாக இருந்தால் தான் அந்த வீட்டில் பயணிக்க முடியும். அதனால் வாடகை வீடுன்றது வந்து ரொம்ப கவனமாக செயல்படணும்னு சொல்கிறேன். சொந்த வீடு கூட எப்படி வேணால் பண்ணிக்கலாம். வாடகை வீடு வந்து நல்ல வீடாக போனால் மட்டும்தான். இப்போ இருக்க நேயர்கள் அனைவரும் கேட்குறது வீடு இல்லைன்னு தான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ இது மாதிரியெல்லாம் இந்த வீடு வாடகை வீடை மட்டும் சரியாக வாஸ்து நிபுணர் துணையோடு போகணும். நம்ம வாடகை வீடு தானேன்னு சொல்லிட்டு நம்ம போய் அப்படியே போயிடக்கூடாது. வாடகை வீடு தான் வாஸ்து நம்மளை சிறப்பாக பார்த்து போனாங்கன்னா அவங்க அடுத்த சுபிட்சமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வாஸ்து நிபுணர் துணையோடு கொண்டு அந்தந்த ஊரில் இருக்க வாஸ்து துணையை கொண்டு கூட நீங்கள் பண்ணலாம். முடிஞ்சால் என்ன மாதிரி அப்பாயின்மெண்ட் போட்டு கூட நீங்கள் வந்து பண்ணி தந்துடுறேன். ரொம்ப சிறப்பாக இருக்கலாம். அருமையான விளக்கம் சார். ஒரு நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்துமா பேசுறீங்க? நான் நாகர்கோவில் விஜயசெல்வி. ஓகேம்மா, உங்களுடைய வாஸ்து சம்பந்தமான கேள்வியை நீங்க சார் கிட்ட கேட்கலாம். மேடம் சார். வணக்கங்க மேடம், சொல்லுங்க. நான் வந்து மாடியில வீடு கட்டினேன் சார். என்ன திசை பார்த்து கரெக்டா தான் கட்டணும். ஆனா அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரே தடக்க மட்டும் தான் இருந்துச்சு. அப்புறமா அம்மா தம்பி எல்லாரும் வீடு கட்ட ஒவ்வொருத்தரா இறந்துட்டாங்க. வீடு கட்டின கான்ட்ராக்டர் வந்து கீழே விழுந்து தலையில அடிபட்டு அவருக்கு எந்த ஞாபகமும் இல்லை. எனக்கு வீடு கட்டவே முடியல. அது எதுன்னு சொல்ல முடியுமா சார்? என்ன திசை பார்த்த வீடுமா? நேயர்கள் அனைவரும் வந்து திசையை சொன்னீங்களே, நாங்கள் சொல்லும்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். திசையை சொல்லுங்கள். உங்கள் வீடு என்ன திசை பார்த்த இருக்கு? வீடு என்ன டைரக்ஷன்? கிழக்கு பார்த்து இருக்கு. அந்த கிழக்கு பார்த்த வீடுன்றது கிழக்கு காம்பவுண்ட் இருக்காம்மா? காம்பவுண்ட் இருக்கா? வீட்டை சுற்றி காம்பவுண்ட் இருக்கா? இல்ல சார், மாடியில கட்டுறோம் நாங்க. மாடி கீழே வந்து காம்பவுண்ட் எல்லாம் இருக்குது. கீழே உள்ள வீடு ஓகே, அது முடிஞ்சிச்சு. காம்பவுண்ட் இருக்குமா? காம்பவுண்ட் இருக்குது. ரைட், ஓகே. இப்போ என்ன பிரச்சனைனா உங்கள் இடத்துல வந்து வாயு மூலையிலும் அக்னி மூலையிலும் ப்ராப்ளம் இருக்குமா? வாயு மூலையிலும் அக்னி மூலையிலும் ப்ராப்ளம் இருக்குது. இதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிற அனைத்து இதுவுமே பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமே இதுதான் பிரச்சனை. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து அந்த வீட்டினுடைய வைப்ரேஷன் வந்து குறைவாக இருக்குது. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து வியாழக்கிழமை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கல் வீடை துடைக்கும் போது வியாழக்கிழமை துடைக்கணும். அதில் வந்து ஒரு கைப்பிடி வந்து கல் உப்பு போட்டு, ஒரு ஏலக்காய் போட்டு, ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளை கொஞ்சம் லைட்டாக போட்டு, என்னங்க ஒரு பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டு நல்லா கரைச்சிங்க. வியாழக்கிழமை அன்றைக்கி வீடை துடைச்சி விட்டுட்டு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி உங்களுக்கு அந்த 4 to 6 காலையில் விளக்கேற்றி இறைவனை உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை அனைத்துமே சிறப்பாக வந்துடும். நீங்களே என்னை கூப்பிட்டு சொல்லுவீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றிம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்ங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து பேசுறீங்க? ஆரணியிலிருந்து பேசுறேன்.
உங்கள் பேர் சார்? என் பேரு கோபி. ஓகே சார், உங்களுடைய வாஸ்து சம்பந்தமான கேள்வியை சார் கிட்ட கேட்கலாம் நீங்கள். சார் வணக்கம். தெற்கு பார்த்து தெற்கு தெற்கு பார்த்த வீடுங்க, சொல்லுங்கள். ஒரு பக்கம் வந்து பக்கமா இருக்கு. என்னங்க சார்? இன்னொரு பக்கம் மேல இருக்கு. அதனாலதான் லெவல் போக முடியல. சரிங்க சார். இப்போ தெற்கு பார்த்த வீடுன்றது பார்த்தீங்கன்னா இருக்கிறது 3வது தரமான மனை. அதாவது எப்படின்னா முதல் தரமானது வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு, 2வது தரமானது கிழக்கு, 3வது தரமானது வந்து தெற்கு, 4வது தரம் வந்து மேற்கு. அதனால் வந்து நீங்கள் 3வது தரத்தில் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் சிறப்பு குறைவாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் வாஸ்து நிபுணரை வச்சு சரியான பிளானை வச்சு போட்டு வந்தீங்கன்னா ஜெயிச்சிடலாம். உங்களோட குறைகள் அனைத்துமே தீர்ந்துடும். மேக்ஸிமம் வந்து நீங்களே இது பண்ணாதீங்க. இப்போ நேர்களுக்கு சொல்ல வேண்டிய அனைத்துமே என்னென்னா, பீரோ நகர்த்தி வைங்கன்னா நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நகர்த்தி வச்சுக்கலாம். ஆனால் சிவில் ஒர்க்குன்னு வரும்போது எந்த ஒரு வாஸ்து நிபுணர் துணை இல்லாமல் நீங்கள் பண்ணும்போது அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடும். அதனால் வந்து வாஸ்து நிபுணர் துணை கொண்டு பண்ணுங்க, சிவில் ஒர்க் மட்டும். மற்றது அனைத்துமே நாங்கள் சொல்கிறதாலே நீங்கள் சரி பண்ணிக்கலாம் வீட்டில். நன்றி, வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். சார், இது வரைக்கும் வந்து அந்த வாஸ்து நாளில் நீங்கள் ஆரம்பித்தா நீங்கள் எல்லாமே சுபமாக முடியும்னு உங்களுடைய வாஸ்து தீர்வுகள் அருமையாக இருந்தது சார். இது பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார். வணக்கம். இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.